ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் வரைக்கும் போக போகிறோங்க. பல்லாவரத்தில் நிறைய இடங்கள் இருக்குது, மலை இருக்குது, அப்புறம் பல்லாவரம் சந்தையெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு அம்மன் கோவில் திருவிழாவை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க போகலாம். பல்லாவரம் சந்தை ரோடு தாங்க இது. இந்த இடத்துல தான் பல்லாவரம் சந்தை நடக்கும். பாருங்கள், இன்றைக்கி நம்ம கோவில் திருவிழா நடக்கிறதால அந்த பஸ்ஸெலாம் இங்கேயே நிப்பாட்டிட்டாங்க. பழைய பல்லாவரம் போகக்கூடிய பஸ்ஸு இந்த ரோட்டில் தான் நிறைய கடைகள்லாம் போட்டு ரொம்ப பிஸியாக வெள்ளிக்கிழமையில் இந்த சந்தைலாம் இருக்கும். நம்ம சேனல்லே பல்லாவரம் சந்தை வீடியோலாம் இருக்கும், பார்க்காதவங்களாம் கூட பார்க்கலாம். இப்போ நம்ம போக போகிற கோவில் பேர் வேம்புலி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் இந்த ஏர்போர்ட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை ஏறி இறங்கின உடனே இடதுபுறமாக அந்த கோவில் வருங்க. ட்ரெயினில் வந்தீங்கன்னா ரொம்பவே பக்கம். ட்ரெயினில் நீங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்த உடனே கோவிலை பார்க்க முடியும். அந்த கோவில் திருவிழாவுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். பல்லாவரம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பல்லாவரம் மலை அமைந்திருக்கு பாருங்கள். அந்த மலையோடைய அழகு இந்த பிரிட்ஜ் மேலே வரும்போது ரொம்பவே சூப்பராக தெரியுங்க. பல்லாவரம் மலையுடைய வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. அந்த சேனல் தான் நம்ம வீடியோலேயே அதிக வியூஸ் போன ஒரு வீடியோ. அதனால் மக்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் கூட பார்க்கலாம். இப்போ அந்த பல்லாவரம் சந்தை மற்றும் பல்லாவரம் மலை அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேம்புலி அம்மன் கோவில். நீங்கள் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி பழைய பல்லாவரம் போகக்கூடிய அந்த பக்கமாக இறங்கினீங்கன்னா பக்கத்துலேயே கோவில் அமைஞ்சிருக்கும். குளத்துமாநகர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த பிரிட்ஜை விட்டு அப்படியே இறங்கி வந்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருவிழா களை கட்ட போது அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் இந்த திருவிழா. பல்லாவரத்தில் இந்த ஒரு கோவில் மட்டும் இல்லைங்க, நிறைய கோவில் திருவிழாக்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் முடிஞ்சால் பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ அன்னதானம் அதெல்லாம் நடைபெறும். அப்புறம் தீமிதி திருவிழா நடத்துவாங்க. அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, இன்னும் ஒரு 1.5 ஹவருக்கு மேலே ஆகும். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 5:15 ஆகுது. 7 மணிக்கு மேலே தீமிதி திருவிழாலாம் நடைபெறும். அந்த நெருப்புலாம் இப்போ பற்ற வச்சு எரிச்சிட்டு இருப்பாங்க. பாருங்கள், அன்னதானம் நடக்குது. முக்கியமாக சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதம் அதெல்லாம் போட்டு முடிச்சிருக்காங்க போல். மறுபடியும் க்ரௌடு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ அன்னதானம் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே சூப்பராக அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். வேம்புலி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பரபரப்பாக இருக்கும் நம்ம ஏரியாவில். கோவில்கிட்ட வந்தாச்சுங்க. இப்போ நம்ம பைக்கை எங்கன்னா விட்டுட்டு அப்படியே வாக் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டேன் கோவிலுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வண்டியை விடுறதுக்கு தான் நான் அப்படியே இடம் பார்த்துட்ருக்கேன். பைக்கை விட்டுட்டு அப்படியே வாக்கிங் வீடியோவும் பண்ணலாம். நிறைய கடைகள் போட்டிருக்காங்க, அதையும் நான் காட்ட போகிறேன். கடைசியாக கோவிலையும் காட்டுறேன்.
இதான்ல போயிட்டு கோயிலாண்ட போய் சாமி எடுக்கணும்டா கூட மீன் இருக்காண்டா. எனக்கு தெரிஞ்சு இது மாங்காளன்களோட நல்லா ஆயிடுச்சு. இவ்வளோ கடை வந்து நீ இங்கே ஒரு மாங்காளன்களோட போட முடியாது. இவ்வளோ கடை இந்த ரோடை யூஸ் பண்ணிட்டாங்க. 2 ரூபா இல்லை உனக்கு கடை போகணும். இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப பேசியிருக்க மாட்டேங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அழகாக நேச்சுராக அந்த திருவிழாவை அப்படியே காட்டலாம், என்ன இருக்குமோ அதே மாதிரி. அதனால தான் நான் ரொம்பவும் பேசலை, எக்ஸ்ப்ளனேஷனும் பெருசாக தேவைப்படாது. இது வந்து ஒரு அம்மன் கோவில், வேம்புலி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து பல்லாவரத்தில் இருக்குது, அவ்வளோதான் டீட்டெயிலு. ஒரு தீமிதி திருவிழா நடக்குது, அதோடைய திருவிழாவை தான் நம்ம கடை தெருவு அதெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே வரோம். அதனால தான் நான் பெருசாக இது பண்ணல. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கடைகள்லாம் வந்து நீட்டாக போட்டிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. அப்படியே முடிஞ்சால் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்து கோவிலுக்குள்ளே போக போகிறோம். கடைசியாக கோவிலையும் காட்டும், அதையும் பாருங்க. பின்னாடி தெரிஞ்சு பாருங்க, அதுதான் வேம்புலியம்மன் கோவில் மறைச்சிட்டு இருக்கு. நம்ம உள்ள போயிட்டு லாஸ்டா பார்க்கலாம் எல்லாத்தையுமே. வந்து கூட வாங்கிக்கலாம். வெளிச்சம் கோயிலை எடுத்துகிட்டு வந்துடலாம். போய்ட்டு வேணுன்ற கடையை பார்த்து வச்சுக்கோ. பொறுமையாக நம்ம அப்புறமா வீடியோ முடிச்சுட்டு அப்புறம் ஷாப்பிங் நீங்கள் வந்து அப்புறம் பண்ணிக்கணும். போங்க. ஒரு பொம்மை ஒன்று எடுத்து நில்ல, அப்பா ஒன்று எடுக்கிறேன். ஒரு பொம்மை ஒன்று எடுத்து நில்ல, அப்பா ஒன்று எடுக்கிறேன். அப்படியே காட்டு. சாரி. ஓகே. அசாயம் காட்டுறேன், நீங்களும் போகலாம். இது வேறு நல்லா இருக்கு பாரு. இது லாஸ்ட்டில் அந்த ஸ்நாக்ஸ் கடை காமிச்சு திருப்பிக்கலாம். அவ்வளோதான். பபுள்ஸ் போது பாருங்க. பபுள்ஸ் விடுங்க. ஓகே ஓகே ஓகே. கரும்பு ஜூஸா? அது என்ன மேலே ஊற்றுறது? பல்லாவரம் சந்தையில் இருக்கக்கூடிய கடைகள் பாதி கடைகள் அப்படியே இருக்குங்க. அதுக்கப்புறம் நிறைய டாய்ஸ்லாம் இருக்கக்கூடிய கடையெல்லாம் புதுசாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வீடியோவுடைய எண்டில் அந்த தீமிதி திருவிழாவை முடிஞ்சால் பார்க்கலாம். ஏன்னா அது தொடங்குறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. நீ தான் வாங்க போகிற? காட்டு பேக இது வாங்க போகிற? காட்டு.
தூரமான இல்லை, கிட்ட வராது. அப்போ தான் தெரியும். மண்டேறா சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன பண்ணுறீங்க? அவங்களா போடுறீங்க. ஏன் போடுறீங்க? இவன் எட்றாத, இது ஒன்று எட்றா. ஓ இதே அவன் கேட்குறான். விடுவாங்க. காட்டு காட்டு காட்டு. சரி ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பல்லாவரம் அம்மன் கோவில் திருவிழாவில் நல்ல ஒரு அருமையான தரிசனத்தையும் பார்த்துட்டோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.